Hello my dear friends, I am in Kathangudi, Sri Lanka. 31st night, அதாவது 31ஆம் தேதி நம்ம காத்தாங்குடியில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, ஒரு உயர்ந்த மனிதர் நம்மளோட இருக்கிறாரு. ஹலோ மை ஃப்ரெண்ட். ஹாய் ஹாய். ஷபத இங்கே ஸ்வீட் கடையெல்லாம் இருக்கு. நாம காத்தான்குடி அங்கே தான் வந்திருக்கிறோம். ஹாப்பி நியூ இயர். ஸோ இது வந்து மஸ்ஜிதுல் அல் அக்ஸா பள்ளிவாசல். வெரி பியூட்டிஃபுல் மஸ்கு. ஸோ ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மாதிரி அந்த லுக்லேயே இந்த பள்ளிவாசலை அமைச்சிருக்கிறாங்க. வெரி பியூட்டிஃபுல். ஸோ ரீசெண்டாக தான் சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு இமாம் இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய ஃபோட்டோ தான் இது. ஸோ இங்கே கச்சாங்கொட்டை வைக்கிறாங்க. ஏய் ஹவர்யோ யார் ஆல்வேஸ் தாங்க. எவ்வளவு? 100 ரூபாவா? 2 பேக் தாங்க. இதை வச்சுக்கோங்க. காத்தாங்குடிக்கு நிறைய வெளியூர்காரங்க வர்றாங்க. இங்கே பாருங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க என்னமோ சொந்தமாக அங்கே இருக்கிறவங்க மாதிரி. காத்தாங்குடி அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு போய் அழகாக வீடியோ எடுத்திருக்கிறோம். அதில் பிரதர் தான் எடுத்திருக்காரு. பிரதர் பேர் ஹாரிஷ் பிரதர். ஸ்ரீலங்கா ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் நீண்ட காலமாக அனௌன்ஸராக இருந்தவர். அண்டு நிறைய பெரிய பெரிய பதவிகளையும் வகித்தவர். வீடியோ எடுத்துட்டிங்களா? காத்தாங்குடி பள்ளியை நல்லா எடுத்துட்டிங்களா? ஆமாம் ஆமாம். நல்லா. இப்போ எதில் அப்லோட் பண்ணுவீங்க? நாங்கள் விஃபெஸ்ட்னு சொல்லி ஒரு மீடியா வச்சுருக்கோம். அதான் யூடியூப்பா ஃபேஸ்புக்கா என்ன இது? எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி 31ஆம் தேதி. கடந்த சில வருடங்களில் நான் வந்து நியூ இயர் அப்படின்னு போல் கொழும்பு மற்ற இடங்களில் அப்படி தான் பார்த்துருக்கேன். பட் இங்கே காத்தான்குடி அதோட பெட்டிக்குளோவில் எப்படி இந்த நியூ இயர் ஃபெஸ்டிவ் நாளை முதலாவது நாளை எப்படி வரவேற்கிறாங்க, என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கா? காத்தாங்குடி பள்ளிவாசலில் ஒரு தம்பி இவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, பெட்டிக்குளோவில் காந்தி பூங்காவில் சரியான ஸ்பெஷலான ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சு புதிய வருடத்தை வரவேற்பாங்க அப்படின்ட்டு. ஸோ எப்படின்னு நாம் பார்க்க தான் போகிறோம் 12 மணிக்கு. இப்போ நேராக நாங்கள் போகிறோம். சரி நம்ம போவோம். இப்போ காத்தாங்குடியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான் இது. ஸ்ட்ரீட் ஃபுட்டு. சரி ஏதாச்சும் ஒரு சைடில் போட்டுருங்க. நாம் இப்போது காத்தாங்குடி ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். காவா சாய் லியா கஃபே அவங்க கூப்பிட்றாங்க. காவா சாய் என்னென்ன இருக்குது? காவா சாய் நல்லா இருக்கேன். எங்களுக்கு காவா சாய் கொடுங்க. 5 கொடுங்க. கிளாஸில் கொடுங்க. பேப்பர் காட்டு எதுக்கு? பேப்பர் காட்டு குடிச்சிட்டு எடுத்துகிட்டா ஓட போகிறோம் கிளாஸை. காவா சாய் 120 ரூபா. தந்தூரி சாய் அண்ட் மினி சப்மரின் சாப்பிடுவோம் ப்ரோ. சப்மரின் 2 இப்போ தாங்க. சாய்க்கு முதல் தாங்க. கோல்டு பாதாம் மில்க் சாய் மில்க் ஷேக் குல்ஃபி பாட் வெர்ஜின் மொஜிட்டோ. ரீசனபிள் ப்ரைஸ் தான். மினி சப்மரின் 150 ரூபா மட்டுமே. தந்தூரி சாய் 180 ரூபா. காவா சாய் இது ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது எல்லாமே. சப்மரின் பாய் நீங்கள் கூட இருங்க. எங்கே போகிறீங்க நீங்கள்? நம்ம வந்து இப்போ சாய் எப்படி இருக்குது, ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு செல்ல போகிறோம். எப்படி பெருசாக சொல்ல போகிறோம். இருக்கிற டேஸ்ட்டில் இனிப்பு, கசப்பு, உரப்பு அதான் நீங்கள் சொல்லணும். அப்படித்தானே சொல்லுவோம். இப்போ டீ குடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஐட்டம். என்ன தந்தூரியா? பாய் அப்படியே வைங்க. இது எடுங்க. இது வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் 150 ரூபாய்க்கு சப்மரின் கொடுத்துருக்காங்க. சப்மரின் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் மாதிரி இருக்குதா? சாப்பிட்டு பார்ப்போம். உங்கள் உயரத்துக்கு நான் எவ்வளோ கீழே இருக்குன்னு பாருங்க. இந்த விஷயம்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. நல்லா சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போண்ணே. மொத்தம் இருக்குது. நல்லா க்ரீமியாக இருக்குது. அது சாப்பிட்றது போல தான் சொல்லணும். பார்க்க விளையாடாது. தொட்டு பார்க்குற நேரமே விளங்குமே.
அவர் பர்சனல் கண்டக்ட்ல என்ன கூட்டிட்டு வந்தாரு, அவருக்கு தெரிஞ்ச கடைன்னு சொன்னாரு. அப்படிலாம் கிடையாது இல்ல. நல்லா இருக்கு. இப்போ பார்த்து பார்த்து பழகிக்கிறாங்க தானே, அதில் கூப்பிட்டு இருப்பாங்க. பொதுவாக கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். இல்லை உள்ள வைக்கிறதெல்லாம் என்ன சிக்கன் பீஸ் தானா இல்லாட்டி சிக்கன் நல்லா இறைச்செல்லாம் வந்து மேரினேட்டட் சிக்கன் இல்லையா, மேரினேட்டட் அண்ட் ப்ராப்பர்லி குக்டு. சாப்பிட்டீங்களா? சாய் எடுங்க. மழை தூர போகுதா சாத்த போகுதா வெளுக்க போகுதான்னு தெரியல. மழையோட புதிய வருடம் ஆரம்பிக்க போகுது. என்ன இது? தூள் விற்கிறாங்களா? காவா தூள் எவ்வளோ இது? 50 கிராம் 300 ரூபா, இது 120 கிராம் 240 ரூபா, 40 ரூபா கழிச்சு ரூபாய். சரி, இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள். மழை காவா டீ தூள் நல்லா இருக்கு. காவா சாய் 120 ரூபா தான். ஐயா பேரு ஹக்கீம். ஐயா ரவுப் ஹக்கீமா? சும்மா ஹக்கீம். காத்தாங்குடி வந்து இப்போ ஈஸ்டர்னில் ஒரு டூரிஸ்ட் ஏரியா மாதிரி ஆகிட்டு தானே, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்க. இப்போ காத்தாங்குடியில் பார்க்குற என்னென்ன இடம் இருக்குது பார்க்குறதுக்கு? உங்கள் ஆட்டக்காரன் உங்களுக்கு தான் தெரியும். அதுதான் எல்லா இடமே பீச்சு, பள்ளிவாசல், அல்லாக்ஸா பள்ளி, பள்ளிவாசல். என்ன பள்ளிவாசல்? மீராபாடி ஜும்மா பள்ளிவாசல், மீரா ஜும்மா பள்ளிவாசல். அடுத்து மியூசியம் இப்படி பல இடங்கள் இருக்கு. நிறைய இடம் இருக்கு. ஐயா பார்க்கிங் இங்கே தான் போடுவார். இது அவங்க ஆட்டா அந்த அங்கால இருக்கு. ஆட்டா வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸ்ரீலங்காவில் இது வந்து ப்ளூ கலர் ஆட்டா. இந்த பாருங்க, ஆட்டாக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன். இது ஐயாவோட ஆட்டா, பட்டர் கலரு. இது வந்து ஐயாவோட ஆட்டா, அழகாக இருக்குது. இந்த சிக்னல் லைட்டு, இந்த ரோட்டு நேராக போனால் பள்ளிவாசல் வரும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படியான ஒரு ஏரியா. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து டீ சாப்பிட்டுருக்காங்க, உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய க்ரௌடு வந்துட்டுருக்குங்க. பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது, அங்கே வந்து 100 ரூபா பாருங்க. காவா சாய் இங்கே 100 ருபீஸ் ஒன்லி. இங்கே வந்து 20 ரூபா கம்மி கொடுக்குறாங்க. 100 ரூபா சாய். மற்ற பக்கத்தில் 120 ரூபா, உங்ககிட்ட 100 ரூபா கட்டுப்படி ஆகுதா? ஆகும். ஒரு சாய் தரீங்களா? குடிச்சு பார்ப்போம். பாய் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்காரு. நிறைய இது வந்து இந்த கடையோட பேர் எம்ஆர்எஃப் கெஃபே. அங்கே 20 ரூபா கம்மி, 100 ரூபாய்க்கு சாய் கொடுக்கலாம். ஏன்னா அதோட பன்னெல்லாம் இங்கேயும் இருக்குது. என்ன ப்ரைஸு? 350 ரூபா. பர்கர் இது 250, சாண்ட்விச் 120, இது 350 ரூபா. பர்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, சாய் வந்துடுச்சு. தேங்க்யூ. குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் அதே போர்ஷன் தான், ஆனால் 100 ரூபா. உட்காந்து குடிப்போம். கொஞ்சம் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியுது, ஆனால் நல்லா இருக்குது. நல்ல டிஃப்ரெண்ட் தான். அங்கே கொஞ்சம் காரமாக இருந்துச்சு லைட்டாக. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. 100க்கும் 120க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது தான். என்ன அது? என்னது? பாயப்பட்டு படுக்க போகிறீங்களா? இங்கே என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்களேன். தூங்க போகிறீங்களா? எடுத்துகிட்டு போகிறீங்க? எங்கேருந்து? ஜமாத்தா? அப்படி சொல்லுங்க. நான் திருடிட்டு போகிறேங்க. எவ்வளோ அது? 150. ஐயோ எனக்கா? சரி, டீ எல்லாம் குடிச்சு. தேங்க்யூ. இது நான் கேட்கவே இல்லை, அவர் தந்திருக்கிறாரு. பட் இது சின்னவங்கலேருந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம். 150 ருபீஸ் ஒன்லி. ஆனால் ரொம்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்லாம் எல்லா ஃபுட்டுமே இங்கே இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இருக்குது. சாய் வந்து 100 ரூபா, 150. சப்மரின் அது வந்து 150 ரூபா. அப்படிலாம் போகுது ஒவ்வொரு விலையிலையுமே. பொட்டேட்டோன்னா உருளைக்கிழங்கா தக்காளி? உருளைக்கிழங்கு.
நல்லா இருக்குயா. மேலே மயோனைஸ்லாம் போட்டு தூள் போட்டு பொட்டேட்டோ. ஆஹா, ஸ்கூல் போகிற காலத்தில் மாங்காய் பிச்சு பொட்டேட்டோ பிச்சு விளாட்னேன். அதான் சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, இப்போ பெரிய ஒரு கப்பல் வந்து சாப்பிட்டு போனாங்க. பெரிய ஆக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. இது நான் வந்து சாய் தான் சாப்பிட்டேன். பட் இது வந்து உங்களோட ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். அதாவது கடைக்காரரே நமக்கு விரும்பி தந்தார். பேமெண்ட் எடுக்கிறா இல்லையாண்டு கேட்டதான் விளங்க. பாவம். என்ன எடுத்தீங்க? பர்கரா? பொட்டேட்டோ. ஆஹா, நான் சாப்பிட்டு தானே எடுத்தீங்களாங்க? இதெல்லாம் நான் சாப்பிட்டு தானே எடுத்திக்காராம். இப்போ கடைக்காரர் ஒரு குறியோடு தான் செஞ்சிருக்காரு. நம்மளை சாப்பிட வச்சு இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டேன். நான் சாப்பிட்டதை பார்த்து வாங்கியிருக்கிறாரு. எல்லாம் அவருடைய யுக்தி தான். அப்படி அவர் வாங்குறது. ஓகே, தேங்க்யூ அஜி. 2 கடுங்க. நோண்டி ஆகாதீங்கன்னு சொல்கிறார். தேங்க்யூ. இது இங்கே நிறைய ஃபுட்டு ஐட்டம்ஸ் இருக்குது. பட் ஒரு ஆமாம் திணிச்சு கொடுத்துருப்போம். பட் நோண்டி ஆகாதீங்க வைங்க தள்ளி போகிறாரு. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக இந்த கடைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிட்டு காட்ட முடியாது. இருந்தாலும் அங்கால கொஞ்சம் ஸ்வீட்டான சில ஐஸ்கிரீம் கடையெல்லாம் அங்கே இருக்குது. அதையும் போய் சாப்பிட்டு பார்ப்போம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவா சாய் நல்லாயிருக்கு, 100 ரூபா. அங்கே காவா சாய் 120 ரூபா. அண்ட் அங்கே வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸு இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் கேட்கலான்னு தந்திருந்தார். சப்மரி 150 ரூபாய்க்கு நம்மளோட பசியை நல்லா தீக்குது. நம்ம அந்த பக்கமாக போவோம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ எடுத்த நம்ம தம்பி இவர் தான் எடுத்திருந்தார் இந்த வீடியோ. உங்கள் பேருப்பா? இஃபாஃப். உங்கள் பேர்? ஷக்கீல். தேங்க்யூ. கேமராமேன்ஸ் நியூ அப்பாயின்மெண்ட். கடையில் 2 பேர் ரொட்டி சாப்பிட்ருக்கீங்க. என்னது ஃபர்ஸ்டேஸ்? என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கண்ணே. என்னண்டு ரொட்டியா? பரோட்டா வித் இது என்ன? பீஃபா? நல்லா இருக்கா? வழக்கமாக இங்கேயே சாப்பிடுவீங்களா நீங்கள்? நீங்கள் காத்தாங்குடி தானே? காத்தாங்குடி. யா, சந்தோஷமாக சாப்பிட்டு இருந்தானுங்க. சிவபூஜையில் கரடி வந்த மாதிரி நான் வந்துட்டு நாக்குவான் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சாப்பிட்டுருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இது காத்தாங்குடி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸா? இது முகம் முடிச்சு போகிறாங்களே. என்னது? கேமரா அளவோடு தான் சின்னதாக இருந்தாலும். ஏய், அதுதான் விளக்கம். எப்படி சாப்பாடு? நல்லா இருக்கா? வழக்கமாக இங்கே சாப்பிடுவீங்களா நீங்கள்? பரோட்டாவும் இறைச்சி பீஃபும். இப்போ எத்தனை பரோட்டா போட்டாங்க? 3. எவ்வளோ எடுக்கிறாங்க அதுக்கு? 300 ரூபா. ரீசனபிள் ப்ரைஸ் தானே? ஓகேவா? இப்போ நாடு போகிற நேரம் ஓகே. சரி, ஓகே. இந்த கடை வந்து பரோட்டா பிளாசா இதுதான் அந்த கடை. இந்த கடையில் 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பூரியெல்லாம் இருக்குங்க. இந்த பரோட்டா போடுறாரு பாருங்கள். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கடை வந்து தான் நினைக்கிறேன். அதோட இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஐயாவெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. நம்ம இப்போ அந்த பக்கம் போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த டீ கடை இதெல்லாம் அப்படியே இருக்குது. டீ கடைக்கு ஆப்போசிட்டில் ஷவர்மா, அதோட ஐஸ்கிரீம் கடை. ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட், கெஃபே, பிஸா இருக்குது. ஆர்டர்ஸ் ஹியர். அதோட இங்கே குல்ஃபி கடை இருக்குது. நிறைய ஸ்பெஷலான குல்ஃபி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். பெஸ்ஸா எப்படி நல்லா இருக்கீங்களா? என்ன வாங்க போகிறீங்க? குல்ஃபி. என்ன குல்ஃபி? பாதாம் குல்ஃபி வாங்க போகிறீங்களா? வழக்கமாக இதான் வாங்குவீங்களா? டேஸ்ட்டா? பாஸ்மோவா? எனக்கு ஒன்று கொடுங்க பாதாம். இங்கே பாதாம் நிறைய குல்ஃபி இருக்குங்க. ஸ்பெஷலான குல்ஃபி எல்லாம் இருக்குது.
இதில் பாதாம் குல்ஃபி தான் ஃபாஸ்ட் மூவிங்காக பிரதர் வாங்கினதால நான் வாங்க போகிறேன். பாதாம் குல்ஃபியோட ப்ரைஸு 180 ரூபாய். ஓகே, பாதாம் குல்ஃபி. ஆவி பறக்குது, ஆவி பறக்கும். நல்லா இருக்கு. இது எவ்வளவு? 180. சேம் ப்ரைஸ். நிறைய வெரைட்டி இருக்கா? இதில் 2 ஃப்ளேவர் இருக்குது, சாக்லேட், அது வெனிலா, அது 2 மிக்ஸ் ஆகுது. சூப்பர். அப்போ எப்படி இருக்கீங்க? வழக்கமாக சாப்பிடுவீங்களா? வழக்கமாக வந்தால் பாதாம் தான் சாப்பிடுவீங்க. இங்கே பாதாம் தான் ஃபாஸ்ட் மூவ்னா எல்லாருமே பாதாம் தான் சாப்பிட்றாங்க. நானும் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் குடிக்கிறது காதாம் குடிக்கலாம், அதெல்லாம் ஏன்யா? இது என்னது? சோன் பப்படி, ஸ்வீட் பப்படி. சோன் பப்படி இப்போ இந்த டப்பாவில் வருதா? நம்ம ஊர் பாசையில தும்பு முட்டாசு. இல்லை, தும்பு முட்டாசு கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், வாயிலெல்லாம் இப்படி ஒட்டும். இது கொஞ்சம் ஈஸியாக எடுத்து சாப்பிடலாம். சோன் பப்படி இந்த பாக்ஸாகவும் இருக்கும். என்ன எவ்வளோ அது? 250 ரூபாய் சோன் பப்படி. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். நாம அவங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஒன்று தான் சாப்பிட்டோம், பாதாம் மட்டும் தான் சாப்பிட்டோம். ஆனால் இதெல்லாம் பிக்சரில் பார்க்குறத விட உள்ளுக்கு போய் அங்கே பார்ப்போம். உள்ளுக்கு பார்ப்போம் வாங்க. இப்போ அப்படி இங்கே பாருங்க, இந்த பொட்டு வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ப்ரோ இந்த பொட்டு? 300 ரூபா. இது அப்படியே அதே பாதாம் தான், நான் பொட்டில் வரும். இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளூபெரிலாம் இருக்குது தானே? ஸ்ட்ராபெரி இருக்குது, மேங்கோ இருக்குது. இது வந்து என்ன ப்ரோ? ஃப்ரூட் நட்டுனா? ஓரியோ. இது ஓரியோ. நெஸ்கஃபேயா? கருத்த கொடுமாண்ணா? ஆஹா, ஓகே ஓகே. அதே டேஸ்ட்டு கொடுக்கும்ண்ணா? ஓகே. இன்னும் அதெல்லாம் பனானா ஃப்ளேவர். ஸோ இதில் நெச்சுரலும் இருக்குது, ஃப்ளேவரும் இருக்குது நம்ம சார். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. இப்போ வந்து சீசனல் ஃபுட் அந்த ஐட்டம்ஸும் இருக்குது. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இப்போ சீசன் வந்து மேங்கோன்றாலும் உங்கள்கிட்ட மேங்கோ இருக்குது. ஓகே, கருத்த கொள்மானம் இருக்குது. அண்ட் ஃபேஷன் ஃப்ரூட் அந்தந்த சீசன் டைமுக்கு அதை கொடுப்பீங்க. இங்கே இன்னும் நிறைய கடைகள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் பாபிக்யூ கடையெல்லாம் இருக்குது. இங்கே ரைஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ இது வந்து இங்கே பாபிக்யூ. எப்படி சோ ரைஸ் போடுறீங்க? எப்படி நல்லா இருக்கீங்களா? ஹலோ, ஹவரையோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி என்ன வாங்க வந்தீங்க? பிளாஸ்டிக்ல செஞ்ச உருவாதா? பாபிக்யூ பாபிக்யூ. இங்கே பாபிக்யூ ஸ்பெஷல். பாபிக்யூ ஸ்பெஷல் இங்கே ஓகே. நீங்க மெச்ச ஐயோ, அதை ஏன் நீங்க வைக்கிறீங்க? வருஷ கடைசியில் 2 வச்சு ஸ்ரீலங்கா லொஸ்ட் ஆகிடுச்சு. அதை வேற ஞாபகப்படுத்தி. ஸோ இங்கே ஸ்பெஷல் பாபிக்யூ காம்போ. இது இவங்களோட கடையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். ஃபுல் எக் ரைஸு, பாபிக்யூ எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இதை போட்டிருக்காங்க பாருங்கள். இது பக்கத்துலேயே ஒரு கடை, லியா ஷவர்மா ஹப். வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஷவர்மாவிலேருந்து எல்லாமே இங்கே இறைச்சி எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கேயுமே ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பேபி என்ன பண்ணுறீங்க? எப்படி சுகம்? எங்கே போனாலும் இருக்கீங்க? கொழும்புலையும் இருக்கிறீங்க, இங்கேயும் இருக்கீங்க. நீங்கள் என்ன கரண்ட் போயிடுச்சு? வந்த இது எத்தனை கடைக்கு போகிறோம், ஒரு கடையில் கரண்ட் போகல. இங்கே என்ன ஸ்பெஷல்? ஷவர்மா. இங்கே நிறைய கடைகள் இருக்குது. இது வந்து டெசர்ட் டேஷ். நீங்கள் கடையில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது. சாண்ட்விச், பீஃப் பர்கர், ஆம்லெட் பர்கர், சீஸ் பர்கர், சிக்கன் பர்கர் அண்ட் சாக்லேட் ஷேக்.
ரூபா. எல்லா இடத்துலையுமே காவா சாய் இருக்குது. அதோட சிக்கன் சப்மரீன் சாண்ட்விச் அது வந்து 200 ரூபா. சாண்ட்விச் 200 ருபீஸ் தான் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஹலோ, மழை வரப்போகுது. மை ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? எங்கே ஓனர் ஒருத்தர் இருந்தார், அவருங்க வீட்டை போயிட்டாரா? எப்படி சுகம்? இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டெப்லையும் என்னென்ன போட்டிருக்கீங்களோ அது வரும்ண்ணே. இது ஒரேஞ்சு, அதுக்கப்புறமா புதினா மசாலாவா, அது ஜீரா மசாலா, லெமன் அப்பு, இடையில பிளாங்காக இருக்குது. அது என்ன ஒன்றும் இல்லை. ப்ளூபெர்ரி, இண்டோ, ரெட்புல், கிரேப்பு, ஃப்ரூட் பீரு, அப்பிள், ஸ்ட்ராபெரிண்டு. இந்த உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுக்கலாம். அண்ட் 100 ருபி. இந்த இடத்துல மழை வந்துருச்சு. குல்ஃபீம் இருக்கா? குல்ஃபீம் இருக்கு. காத்தாங்குடியிலே மழை பெய்கிறது வேற லெவலு. மழையில் நனைஞ்சி நிற்கிறீங்க. எங்கள் ஊர் பெரிய ஒரு வண்டி புத்தளத்துலேருந்து வரீங்க. வாங்க இங்கே சைட்டுக்கு வாங்க நனையாம. புத்தளத்துலேருந்து நான் வந்து நனைஞ்சா எப்படி? புத்தளத்துலேருந்து நியூ இயருக்கு இங்கே வந்திருக்கீங்க. சைடு நனையாம இங்கே உள்ளுக்கு வாங்க ப்ரோ. நம்ம பசங்க புத்தளத்தில் வந்திருக்காங்க. இந்த பைக்கு பார்க் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகும் போல இருக்கு. அப்படி இருக்குது. சூப்பர் பைக்கு. செம்ம மழை காத்தாங்குடியில். மழையோட புதிய வருடம் ஆரம்பிக்க போகுது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடுமையான மழைவீழ்ச்சி பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவன் தான் இன்னைக்கு ஹைலைட்டு. மை ஃப்ரெண்ட், நம்மளோட செல்ல குண்டிகளா குச்சி என்னடா அது வருது இல்லை வாங்கி வேற எல்லாம் வருது. செல்ல குஞ்சுகளா என்றது கோயிலா. இப்போ கொடிய மாறுவலாம் போகிறானுங்களா? நைட்டில் கிளாஸ் போட்டு போகுது கொடிய. எல்லாரும் எங்கே போகிறீங்க? இங்கே பாருங்க, கொடிய மாறலாம் சைக்கிளில் போகுது. அதெல்லாம் ஒரு அழகிய காலம் என்ற மாதிரி போய் கொண்டிருக்கணும். அழகாக போய் கொண்டிருக்கணும். எவ்வளவு கொடிய மாறுவல் போய் கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தோட. அதாவது நம்மளோட குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. வேலை பாருங்க, குடும்பங்களாகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். வராரு, கவலை விட போறாரு, சதற விட போறாரு, தொகுறு விட போறாரு, தாத்தா வராரு. என்னடா கொடிய மாறலாம் சைக்கிள்ல கிளம்பி கொண்டு போறாங்க. ஊயண்டுட்டு ஒரு கேஃபே ஒன்று இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் சனங்கள் கிடாக்குது. இது விவேகானந்தர் அவர்களுடைய சிலை. மட்டக்களப்பில் ரீசெண்டாக தான் திறந்துருக்கிறாங்க. இது ரொம்ப ஃபேமஸான கல்லடி பாலம். இது பெட்டிக்லோ கல்லடி பாலம். வரலாற்று சிறப்புமிக்க கல்லடி பாலத்தினூடாக சென்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய அன்பு சொந்தங்கள் பலர் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இந்த பக்கமாக ஒரு வழி போய் கொண்டிருக்கு. அதிலையும் வெட்டி போகிறாங்க சிலர். இது ஒரு சேர்ச் ஒன்று இருக்கு இங்கே பெட்டிக்லோவில். 12 மணி தாண்டி இங்கே ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் எனக்கு தெரியலை. நாளைக்கு போய் பார்ப்போம். ஸோ அந்த பக்கமாக ஒரு சிலர் போயிட்டுருக்குறாங்க, இந்த பக்கமாகவும் ஒரு சிலர் போயிட்டுருக்குறாங்க. நாம் இப்போ போயிட்டுருக்கிறோம் அரசடி. பெட்டிக்லோ அரசடி. என்னுள்ளே இடது பக்கம், இந்த பக்கம் லெஃப்ட்டு பிச்சாங்காய். சிஸ்டருக்கு பின்னாலே போங்க. இங்கே ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு சிலர் வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒரு ஃபுல் வைப் ஒன்று நடந்துட்டு இருக்கு. பட் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஏற்பாடு உண்டு காந்தி பூங்கா கிட்ட தான் நடக்கிறதாக தெரிவித்திருந்தார்கள். ஸோ பலர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சைக்கிள்லையும் நிறைய பேர் போகிறாங்க. அண்ட் பைக்லேயும் ஃபெமிலியாகவும் நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இங்கே நிறைய பொடியமார் போயிட்டுருக்காங்க. புள்ளிங்கோ
அந்த பக்கம் தானே? என்னடா அஞ்சால விடுறது போய் அங்கால விடுறாய். ஓகே, நம்ம பெடிக்லோவில் ஒரு ரோட்டில் இறங்கிட்டோம். இங்கே நிறைய வாகனம் லைனில் நிக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட வாகனத்தையும் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு தான் போயிட்டுருக்குறோம். (11:48) இன்னும் ஒரு 12 நிமிஷம் இருக்குண்ணே. 11:48 டைம். ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. அசாம் சொன்னது கரெக்டு தான். வெல்கம் 2025 சிபி. அபேபி செம்ம க்ரௌடு, ட்ராஃபிக் ஜாமு. இந்த பக்கமும் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது, அந்த பக்கமும் கடந்து சாகுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் பூங்கா. அந்த பக்கம் தான் பூங்கா. நாம் ரொம்ப தள்ளி நம்மளோட வண்டியை நிறுத்திட்டு வந்திருக்கிறோம். ஸோ ரொம்ப பெரிய ஒரு க்ரௌடாக இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், அப்பா மட்டக்களப்பில் இப்படி மெடிக்கல் மிராக்கிள் ஃபர்ஸ்ட் டைம். ஓ சின்ன கட்டணம் தாங்க வரல எடுக்கும். அங்கே நடுவு ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, மட்டக்களப்புக்கு வந்துட்டோம். ஹாய், நாங்கள் இப்போ மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் இன்னைக்கு நியூ இயரை இவங்க வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ரோட்டில் முழுக்க பாருங்கள், மட்டக்களப்பில் இருக்கிற எல்லா பிரதேசங்களில் இருந்து தமிழர்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி எல்லா மக்களும் இன்னைக்கு நியூ இயரை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நம்மட நஜாத், நாங்கள் 2 பேரும் கொழும்புக்கு போகக்கூடாது, நாங்கள் பெட்டிக்லோவில் இருக்கிற ஹாப்பி நியூ இயர் நாங்களும் வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற வகையில் வந்து சேர்ந்துருக்கோம். சரி, அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் காட்ட போகிறோம். நீங்களும் பேசுங்க. கண்டிப்பாக எனக்கு பேசுறதுக்கு என்ன சொல்கிறது. இங்கே பாருங்க, எப்பாப்பா என்ன க்ரௌடு, வேற லெவலு. தேங்க்யூ. செம்ம க்ரௌடு. அப்படியே வண்டியெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுனே இருக்கிறாங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குது. இங்கே வந்து பெரும் க்ரௌடாக இருக்குது. பார்ப்போம். அலைக்கும் சலாம். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட். எல்லாம் நம்மளை பார்த்து பேசிட்டு போகிறாங்க. ஹலோ, எங்கள் ஊர் ஓட்டமாவடி. இங்கே ஓட்டமாவடியிலேருந்து ஒரு பெரிய ஒரு க்ரௌட் வந்துருக்குறாங்க. கண்டினியூஸ்லி சனம் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வௌவாலும் பறக்குது. மட்டக்களப்பு ஃபுல் க்ரௌட் ஆயிடுச்சு, சனத்திரளாயிடுச்சு. ஓ மை காட், சனத்திரளாயிட்டு ஐயா. மேல இருந்து ட்ரோன்ல யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ் கிடத்தா எனக்கு அனுப்பிவிடுங்க. ஓ மை காட், சனக்கடல் ஐயா. ஐயா, என்னையா இது இவ்வளோ க்ரௌடாக இருக்கு. வா, ஓ மை காட், ஓ மை காட். நஜாத், என்ன சொல்றீங்க? நம்ம தெரியுறோமா? தெரியும். என்னோட கஷ்டம் எல்லாம் ஒளிஞ்சிருச்சு. ஹாப்பி நியூ இயர். சுத்த
முத்து செம்ம சனம், பெரிய க்ரௌடாக இருக்குது. முழு மட்டக்களப்புமே இங்கே தான் இருக்குது. யாருமே தூங்கல. ரோடு எல்லாமே ஃபுல்லாக க்ரௌடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செம்ம க்ரௌடு 12 மணி ஆகிடுச்சு. புதிய வருடம் ஆரம்பிச்சாச்சு 2025. செம்ம க்ரௌடு இங்கே பாருங்கள். முத்து வளைச்சு ஃபுல்லாக அப்படியே இல்லைங்க அங்கேயே. பட்டாசு வெடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கேன் உள்ளேன் ஐயா வாங்க கொஞ்சம் முள்ளுக்கு போவோம். மழை பெய்து கொண்டிருக்கிறது. சனத்திரலுக்குள்ள போவோம். சனத்திரலுக்குள்ள பிரச்சனை இல்லை, பார்த்து பிடிச்சிக்கோங்க. ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆமா, பெரிய டிஜே நைட் பார்ட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த பக்கம் பாருங்க. ஹலோ ப்ரோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஹாப்பி நியூ இயர். வாவ், வான வேடிக்கை. ஹலோ ப்ரோ, தேங்க்யூ ஹாப்பி நியூ இயர். இப்பதான் வந்தேன். தேங்க்யூ ப்ரோ. எங்க நீங்க ஊரு? தேங்க்யூ. என்ன 2 மேட்ச் தோத்துட்டா கொஞ்சம் கவலையாடி. ஐயா சந்தோஷமான நண்பர். இந்த வீடியோ தேங்க்யூ. வலைக்கும் சலாம். எப்படி சார்? நல்ல சார். மட்டக்களை விட சிறப்பு பாருங்க வந்து. ஐயா தேங்க்யூ. நல்ல சார். ஹலோ ப்ரோ, வலைக்கும் சலாம். நல்லாவே ஞாபகம் இருக்கு. இல்லை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா எடிட் பண்ணி போகிறேன். நல்லா இருக்கு. இப்போ தான் வந்தேன். போட்டோ தேங்க்யூ. ஆஹா, ஏய் ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க? எப்படி சோமாரி? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. செம்ம க்ரௌடாக இருக்குது. பெட்டிக்குள்ளே நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ க்ரௌடாக இருக்கும்ண்டு. ஐயா நீங்கள் நினச்சிங்களா இப்படி க்ரௌடாக இருக்கும்ண்டு? என்ன அது, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னோம்னா டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்குது.
வெட்டிக்கிலோ செம்ம க்ரௌடு, செம்ம மாஸ், வேறு லெவலில் இருக்குது. நிறைய நம்மளை தெரிஞ்ச அன்பு சொந்தங்கள்லாம் சந்தித்து பேசினாங்க. ஸோ அவங்களையும் சந்தித்ததில் சந்தோஷமான நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கல. பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஆல்சோ கம்மிங் ஹியர். 2025 நல்ல ஒரு ஆண்டாக எல்லோருக்கும் இனிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அப்படி என்று வேண்டிக்கிறேன். இடையில கொஞ்சம் மழை பெஞ்சிட்டுனா சரியா 12 மணிக்கு மழை. ஓ சரியா டைமிங்கில் பட்டாசு இன்னும் கொளுத்தி முடியலை. அவ்வளோ க்ரௌடு அண்ட் அவ்வளோ பட்டாசு, செம்ம செலிப்ரேஷன். வெடிக்லோ வெல்கம் 2025. இன்னமும் சனங்கள் வந்து கொண்டு வண்ணமே இருக்குது. நிறைய க்ரௌடு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் டைம் நம்ம இங்கே இருக்கல, இதுக்கு பிறகு என்ன நடக்குது நமக்கு தெரியலை. பட் இந்த பக்கம் பாருங்கள், செம்ம க்ரௌடு, நிறைய பேர் வந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ அவங்களோட கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. Bye bro, thank you, happy new year. ஆஹா, தமிழ் பாட்டை கொள்றாங்க. டிஜே ஜும்பலக்காவை ஒரு வெரைட்டியில் பாடிருக்காங்க. நல்ல வேலை அதெல்லாம் நம்ம பார்க்கல. பட் பட்டாசு கொடுத்துனாங்க. ஓ ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ இர்ஃபான் சார் கூட்டாளி தான் நீங்க. ஆமா படிக்கீங்களா நீங்க? கொரியா படிக்கீங்களா? கொரியா லெட்டர்ஸ் ஓட வராங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இர்ஃபான் சார் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ so much. அவங்க கொரியன் கிளாஸ்ல படிச்சிருக்காங்க போல. தேங்க் யூ. பேரை வச்சுட்டானு தயிர் சட்டின்னு கூப்பிடுறாங்க. செம்ம க்ரௌடு, செம்ம செலிப்ரேஷன். அந்த ரெய்னி மழையும் கூட பொழிந்து கொண்டிருக்குது. ஐயா, நம்ம எங்கேயாச்சும் போய் ஒரு சாய் அடிப்போம், அடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். போயிட்டு நாளைக்கு வேறு இடங்களை போய் பார்ப்போம். புதிய ஒரு ஆண்டு, புதிய ஒரு தொடக்கம். எல்லோருக்கும் இனிமையான எண்ணங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக செயற்பட்டு வெற்றி பெறக்கூடிய வகையில் நல்லபடியாக அமையட்டும். ஐயா, உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அமைந்திருக்கின்ற நல்ல 2025 நம்மளுடைய கனவுகள் எல்லாம் நனவாக்கக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். உங்கள் கருத்து? ஆமாம், நாங்கள் அந்த மாதிரி தான் சொன்னோம். 2023ஆம் ஆண்டு முடிகிற இந்த 2 மாவட்டத்தையும் வெள்ளம் போட்டு அழிச்சதும் உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் எதுவும் இந்த வருஷத்துல நடந்துடக்கூடாது. ஹாப்பி நியூ இயர். எப்பயுமே நல்லதை பத்தி நினைப்போம். ஓகே, தீயர்கள் நடக்கக்கூடாது, பிரார்த்தனைகள் நல்லதாக அமையட்டும் என்று உங்க எல்லாரையும் கேட்டுக்கொள்றோம். எந்த ஒரு வருஷம்னா நல்லது கெட்டது துக்கம் தலை பூ அப்படின்ட்டு நாணயத்தில் 2 பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் நாம் ஒரு செலிப்ரேஷனோட போவோம். நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. தேங்க்யூ. கவனம். உங்களோட பழைய போட்டோ 2024 நன்றி. தேங்க்யூ. பாருண்ணா, சந்தீப் பாய். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. Happy New Year. Thank you. Bye. Bye. Thank you. Bye. Let's go. எங்க போனீங்க?